இன்றைக்கி நம்ம matrices and determinantsோட third lecture பார்க்க போகிறோம். இந்த லெக்சரில் வந்து நம்ம transpose of a matrix, symmetric and skew-symmetric matrix and invertible matrices பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து transpose of a matrix. Transpose of a matrix வந்து it is denoted by a dash or a raised to t. ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் a இருக்குது of order m cross n. அதோட transpose என்னவா இருக்கும்னா it will be a matrix of order n cross m. அதாவது ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட ரோஸும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து let A be a 2 cross 3 matrix. ஓகே, this is a 2 cross 3 matrix. இப்போ A டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும்னா it will be a 3 cross 2 matrix. இந்த ரோ வந்து ரோஸ் வந்து காலம்ஸாக மாறும், காலம்ஸ் வந்து ரோஸாக மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள், this will be 2 4 5 and இங்கே 3 1 2. இது என்னது? it is a 3 cross 2 matrix. இதுதான் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா A transpose whole transpose is equal to A. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் A எடுத்துருக்கோங்க. மேட்ரிக்ஸ் A வந்து 2 3 4 2. இது வந்து ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ். இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும்? it will be 2 3 4 2. இப்போ அகெயின் இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா it will give us the original matrix. எப்படி? இப்போ A transpose whole transpose வந்து என்னவாக இருக்கும்? 2 4 3 2 original matrix கொடுக்கா. So A transpose whole transpose will be equal to A. ஓகே, இப்போ அடுத்து என்னதுன்னா K into A whole transpose will give us K into A transpose. ஓகே, அதே மாதிரி third one A plus B whole transpose will give us A transpose plus B transpose. இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் மேட்ரிக்ஸ் A வந்து அகெயின் நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுக்காக will consider 2 cross 2 matrices. So let A be 2 3 2 4 and let B is equal to 2 1. Okay, so A plus B another, it will be 3 5 4 5. இப்போ A plus B whole transpose என்னவா இருக்கும்? it will be 3 5 4 5. okay, இப்போ வந்து இது we should prove that A plus B whole transpose வந்து A transpose plus B transpose. இப்போ இங்கே வந்து A transpose வந்து என்னது? A transpose plus B transpose is equal to A transpose வந்து 2 3 2 4 plus B transpose வந்து 1 2 2 1. ஓகே, இப்போ இது என்ன கிடைக்குது? it will be 3 4 5 5. இப்போ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ hence proved A plus B whole transpose is equal to A transpose plus B transpose. நெக்ஸ்ட் கடைசி ப்ராப்பர்ட்டி A B whole transpose is equal to B transpose into A transpose. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். சப்போஸ் let A is equal to 1 2 2 1 and B is equal to 1 2 2 2. okay, so A B another, A B will be 1 plus 4 2 plus 4 2 plus 2 2 plus 4. so this will be 5 6 4 6. okay, so இதோட டிரான்ஸ்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்சா என்ன வரும்? AB transpose will be 5 6 4 6. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B transpose into A transpose என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். B transpose into A transpose is equal to B transpose என்னது? 1 2 2 2 into A transpose வந்து 1 2 2 1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 plus 4 2 plus 2 2 plus 4 and 4 plus 2. This will be equal to 5
5 4 6 6 இப்போ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கா ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். அடுத்து வந்து சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ். இப்போ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் வந்து இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்கொயர் மேட்ரிசஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்னு எப்போ சொல்லுவோம்னா when A is equal to A transpose. Okay, when A is equal to A transpose the matrix will be symmetric. அதே வந்து skew symmetric matrix எப்போன்னு சொல்லுவோம்னா when A transpose is equal to minus A. ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் A is equal to இந்த 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும்? ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும். இன்டர்சேஞ்ச் பண்ணால் will get √3 2 3 2 minus 1.5 minus 1 then here 3 minus 1 1. இது ரெண்டு சேமாக இருக்கா? ஸோ சின்ஸ் A transpose is equal to A இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் B ஈக்குவல்ஸ் இது இஸ் a skew symmetric matrix as B transpose equal minus B பார்க்கலாமா? ஸோ இதோட B transpose என்னவாக இருக்கும்? to be 0 E F minus E 0 G minus F minus G 0. இப்போ இதோட நெகட்டிவ் வெளில எடுத்தால் will get B. So since B transpose is equal to minus B, it is a skew symmetric matrix. இப்போ இந்த skew symmetric matrixல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கணும். அதாவது skew symmetric matrixோட diagonal elements வந்து 0வாக இருக்கும். ஓகே, இப்போ skew symmetric matrix பொறுத்த வரைக்கும் என்னது? AJI is equal to minus AIJ. இதான? ஸோ இப்போ diagonal elements பார்த்தீங்கன்னா அதாவது diagonal elements தான் அது I will be equal to J. ஓகே, ஸோ AII is equal to minus AII. இது என்னவாக இருக்கும்? This is 2AII is equal to 0 implies AII is equal to 0. அதாவது in a skew symmetric matrix diagonal elements வந்து 0வாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ இந்த தியரம் பாருங்கள். இந்த தியரம் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A with real number entries A plus A transpose is a symmetric matrix and A minus A transpose is a skew symmetric matrix. ஓகே, ஸோ இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா A plus A transpose வந்து symmetric matrix and A minus A transpose வந்து skew symmetric matrixன்னு சொல்லுது. இது எப்படி பார்க்கலாம்? இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து A plus A transpose வந்து symmetricன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து let B equals A plus A transpose. ஓகே, அப்போ B transpose வந்து என்னவாக இருக்கும்? A plus A transpose whole transpose. இது வந்து நம்ம A transpose plus A transpose whole transpose எழுதலாமா? இது என்ன ப்ராப்பர்ட்டி? that is A plus B whole transpose is equal to A transpose plus B transpose. இந்த ப்ராப்பர்ட்டியால் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து A transpose whole transpose வந்து என்னது? it is A. So this is equal to A transpose plus A. This is nothing but B. Hence B is equal to B transpose னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னது? A plus A transpose வந்து is a symmetric matrix னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி A minus A transpose வந்து skew symmetric matrix னு ப்ரூவ் பண்ணலாம். Okay, so let C is equal to A minus A transpose. Okay, இப்போ C transpose என்னது? A minus A transpose whole transpose. இது எப்படி எழுதலாம்னா A transpose minus A transpose whole transpose. இது வந்து A transpose minus A which is equal to இங்கே மைனஸ் சைன் வெளில காமன் எடுத்துட்டோம்னா we'll get A minus A transpose which is equal to minus C. Hence proved. அதாவது இப்போ வந்து A minus A transpose skew symmetric matrixனு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ செகண்ட் தியரம். இந்த தியரம் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா
any square matrix can be expressed as the sum of a symmetric and a skew-symmetric matrix. இப்போ இதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக let us take any matrix A which is equal to S plus K. S வந்து symmetric matrixாக இருக்கட்டும் and K வந்து skew-symmetric matrixாக இருக்கட்டும். ஓகே, so let S is equal to half into A plus A transpose and let K is equal to half into A minus A transpose. Okay, இப்போ வந்து S symmetric-ன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணிக்கலாம். S symmetric-ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ S transpose எடுக்கணும். இது என்ன வரும்? half A plus A transpose whole transpose-ஆ? இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா KA whole transpose is equal to K into A transpose. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி we get this as half into A transpose plus A. ஓகே, இதே மாதிரி Kக்கு ப்ரூவ் பண்ணலாம். K transpose வந்து என்ன வருதுன்னா half A minus A transpose whole transpose-ஆ? Again, இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி we can write this as half into A transpose minus A. இதில் வந்து மைனஸ் சைன் வெளில எடுத்தால் we'll get minus half into A minus A transpose. ஓகே, இப்போ நம்ம S வந்து சிமெட்ரிக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, அதாவது half A plus A transpose வந்து சிமெட்ரிக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. K, அதாவது half A minus A transpose வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சம்மாக ரெப்ரசன்ட் பண்ணும். Okay, so S plus K என்னது? S plus K is equal to half into A plus A transpose plus half into A minus A transpose. இது எப்படி எழுதலாம்னா half into 2A ன்னு எழுதலாமா? So this will be equal to A. Hence proved. Invertible matrices. இப்போ invertible matrices it is only applicable for square matrices. ஓகேயா, இப்போ ரெண்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, A and B. ஓகே, ஆஃப் ஆர்டர் M. ஓகே, இப்போ வந்து A and B வந்து எப்போ இன்வெர்ட்டிபிள்னு சொன்னோம்னா AB equals BA equals I. இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா B is equal to A inverse சொல்லலாம். ஓகே, A inverse is nothing but 1 by A. ஓகேயா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் let A is equal to 2 3 1 2 and let B is equal to 2 minus 3 minus 1 2. ஓகே, ஸோ இப்போ AB வந்து என்னவாக இருக்கும்? இப்போ நீங்கள் AB கால்குலேட் பண்ணிங்கன்னா you will get 4 minus 3 minus 6 plus 6 2 minus 2 minus 3 plus 4. This will be equal to 1001 which is equal to I. And BA நீங்கள் calculate பண்ணாலும் you will get the same matrix. Okay, 01 which is equal to I. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா B is the inverse of A, அதாவது B is equal to A inverse, or we can also say that A is the inverse of B. A is equal to B inverse. Okay, இப்போ இது ஒரு ப்ரூஃப் பார்க்கலாம். If A and B are invertible matrices of the same order, then AB whole inverse is equal to B inverse into A inverse. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன்லேருந்து நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்னா AB into AB whole inverse வந்து is equal to ஐயா. இப்போ இப்போ என்ன பண்ணோம்னா ரெண்டு LHSும் RHSலேயும் A inverse வச்சு மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ A inverse into AB whole inverse is equal to A inverse into I. இப்போ இது வந்து A inverse into A into B ன்னு எழுதிக்கலாம்.
into AB whole inverse is equal to A inverse into I வந்து you can write it as A inverse itself. Okay. இப்போ A inverse into A is equal to I. Okay. எப்படி A inverse வந்து என்னது? A inverse is nothing but 1 by A. So cancel பண்ண what we are getting? 1 identity matrix I. IB into AB whole inverse is equal to A inverse. இப்போ IB வந்து we can just write it as B. So B into AB whole inverse is equal to A inverse. இப்போ நம்ம வந்து LHS RHSும் both sidesலையும் B inverse வச்சு multiply பண்ணணும். B inverse into B into AB whole inverse is equal to B inverse into A inverse. B inverse into B is nothing but I. Okay. So I into AB whole inverse is equal to B inverse A inverse. இப்போ I into AB inverse என்னன்னு எழுதலாம்? வெறும் AB whole inverse எழுதிக்கலாம். is equal to B inverse into A inverse. Hence proved. இப்போ நம்ம வந்து ஒரு question பார்க்கலாம். இந்த questionல வந்து P matrixோட value A matrixோட value கொடுத்திருக்கு. Okay. And it is also given that Q is equal to P into A into P transpose. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா P into Q raised to 2005 into P transpose ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இந்த கொஷினை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து P transpose into P ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ P transpose என்னது? √3/2 1/2 minus 1/2 √3/2 into P. That is √3/2 1/2 minus 1/2 √3/2. ஓகே. இப்போ நீங்கள் இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ வி காட் P transpose into P is equal to I. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா P transpose is equal to P inverse. Okay. So Q is equal to P into A into P transpose னு கொடுத்துருக்கா. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா இப்போ Q வந்து is equal to P into A into P transpose னா it also implies that Q raised to N is equal to P into A raised to N into P transpose. Okay. இப்போ வந்து therefore P transpose into Q raised to 2005 into P is equal to P transpose into Q raised to 2005 placeல P A into P transpose substitute பண்ணிட்டு அதை whole raised to 2005 எடுத்துக்கலாம். ஓகே. into P. ஓகே. இப்போ நம்ம என்ன எழுதணும்? P transpose into PA into P transpose whole raised to 2005 into P. இப்போ இதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதாவது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா you will get P transpose into P into A into again P transpose into P into A into P transpose into P. So on P transpose into P into A into P transpose into P. இந்த மாதிரி 2005 டைம்ஸ் கிடைக்கும். ஓகே. இப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P transpose into P ஓட வேல்யூ என்னது? I. So you'll finally get I into A raised to 2005. A வந்து 2005 times repeat ஆயிருக்கும். So this is equal to A into 2005. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? P into Q raised to 2005 into P transpose ஓட வேல்யூ வந்து A raised to 2005 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ A is given as 1 1 0 1. ஓகே. இப்போ வந்து A ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? A ஸ்கொயர் இஸ் 1101 into 1101. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 1201. அதே மாதிரி இப்போ AQ பண்ணிங்கன்னா 1101 இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது
மூணுத்தையும் இப்படி மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகே, அது பண்ணால் யூ வில் கெட் 1301. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு சிமிலர் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுது பார்த்தீங்கன்னா. இப்போ ஏ ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 1201 கிடச்சிருக்கா. இப்போ ஏ கியூப் வந்து 1301 கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் a raised to 4 கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் 1401. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன இம்ப்ளை ஆகுதுன்னா a raised to 2005 is equal to 1 2005 0 1. ஓகேயா, therefore p into q raised to 2005 into p transpose ஓட வேல்யூ வந்து 1 2005 0 1. ஓகேயா, இதுதான் அதோட ஆன்சர். இப்போ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். Let A be a square matrix such that A into A transpose is equal to I, then half A into A plus A transpose whole square plus A minus A transpose whole square is equal to. இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ half A into A plus A transpose whole square எப்படி எழுதலாம்னா A square plus 2A into A transpose plus A transpose the whole square plus A minus A transpose whole square expand பண்ணலாம். அது வந்து A square minus 2A into A transpose plus A transpose the whole square. ஓகே, ஸோ இதில் வந்து 2A into A transpose minus 2A into A transpose கேன்சல் அவுட் பண்ணிடலாமா. ஸோ இது என்ன கிடைக்கும், half A into A square plus A transpose the whole square plus A square plus A transpose the whole square. இது எப்படி எழுதலாம்னா half A into 2A square plus 2A transpose the whole square. இப்போ இதில் நீங்கள் வெளில 2 காமன் எடுத்தால் 1/2 2 கேன்சல் ஆயிரும். and then you will get A into A square plus A transpose the whole square. இப்போ Aயை வந்து உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் A cube plus A transpose into A transpose. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு கொஷனில் A into A transpose வந்து is equal to Iன்னு கொடுத்துருக்கு. ஸோ A cube plus A into A transpose வந்து I ஆயிரும். ஸோ I into A transpose. I into A transpose வந்து என்னது, it is simply A transpose. So it is equal to A cube plus A transpose. இந்த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. இதோட லெக்சர் 3 முடிஞ்சுது.